மலைப்பகுதியை ஒட்டியுள்ள நிலங்களை விற்பனை செய்ய ஹாக்கா விதிமுறை தடையாக இருப்பதாக அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் தேசிய தலைவர் ஹென்றி தெரிவித்துள்ளார். கோவை மலுச்சும்பட்டி பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் தேசிய தலைவர் ஹென்றி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மலைகள் பாதுகாப்பு அதிகார குழுமத்தின் ஹாக்கா பகுதிகளில் அமைந்துள்ள பட்டா மனைகளை வரன்முறை சட்டத்தின் கீழ் அங்கீகாரம் பெறும் வகையில் அரசு வழிவகை செய்ய வேண்டும் என தெரிவித்தார். மேலும் இது நடைமுறைக்கு வந்தால் கோவை உள்ளிட்ட பல நகரங்கள் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடையும் என்றும் அவர் கூறினார். கிட்டத்தட்ட தமிழகத்துல 24 மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மலைகள் நிறைந்த ஒரு பகுதியா தான் நம்மளுடைய தமிழகம் சூழ்ந்திருக்கிறது. ஸோ அந்த மலைகளை சுத்தி இருக்கிற ஒரு 500 மீட்டருக்கு மாத்திரம் மலைகளை பாதுகாக்க வேண்டும் என்கிற அடிப்படையில மைய அரசு ஒரு திட்டம் கொண்டு வந்தது, மலைகள் பாதுகாப்பு அதிகார குழுமம்ட்டு. ஸோ அந்த ஆக்கா ஏரியாவில் பாத்தீங்கன்னு சொன்னா கோயம்புத்தூர்ல ஒரு கிராமம் கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் தொலைவுக்கு இருக்கும். ஸோ அந்த 10 கிலோமீட்டர் தொலைவில் அந்த கிராமத்தையே டிக்ளேர் பண்றதுனால இங்க ரியல் எஸ்டேட் அபிவிருத்தி கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிறது, அபிவிருத்தி ஆகாம முடக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அதற்காக எங்களுடைய ஃபெய்ரா கூட்டமைப்பு அரசுக்கு நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கிறோம். நீங்க மலையில இருந்து 500 மீட்டருக்கு தான் நீங்க ஆக்கா ஏரியான்னு மார்க் பண்ணிட்டு ரிமைனிங் உள்ளதெல்லாம் ரிலீஸ் பண்ணிடுங்கன்னு சொல்லியிருக்கோம். அரசும் அதுக்கான முயற்சி எடுத்து அந்த திட்டங்களை தயாரிச்சுக்கிட்டு இருக்கு. விரைவில் அது நடைமுறைக்கு வரும் பொழுது மலைகளை ஒட்டி இருக்கக்கூடிய கிராமங்களுக்கெல்லாம் தீர்வு ஏற்படும். அங்கும் இது போன்று டெவலப்மெண்ட் அபிவிருத்தி வரும். அப்ப கோவை இன்னும் அதிக வளர்ச்சியை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு.